பாவங்களை பார்த்துமாய் கிழவன் கலத்தப்படும் மாதர்கள் பாட்டு போடாதீங்க. எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் நல்ல 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 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி 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 பூரா நிட்டா ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் அப்படியே யூ டைம் கொஞ்சம் 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 பார்க்கணும். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அப்படி இங்க பாருங்க. ஓகே நீங்க எப்படி வந்துடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற சமுதாய பேரியக்கம் 31வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த வேளையில் அடிமைப்பட்டு கிடந்த இந்த சமூகத்தை, நாதியற்று கிடந்த இந்த சமூகத்தை போராட்ட களங்களை உருவாக்கி போராட்ட வீரர்களாக மாற்றி இழந்த உரிமையை மீட்டு இடஒதுக்கீடு என்ற அந்த வரலாற்று சாதனையை படைத்த நம்மளுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வயது 31. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்மளுடைய கழகத்தினுடைய கொடியை கருப்பு வெள்ளை என அந்த இருவண்ண கொடியை கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிர்லா சார் அவர்கள் இப்போது கொடியை ஏற்றி தருமாறு அன்புடன் மலரட்டும் 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 மனிதநேயம் மலரட்டும் வெல்லட்டும் 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 சமூக நீதி வெல்லட்டும் அல்லாஹ் அக்பர் எங்கள் முழக்கம் அமமுக எங்கள் நாரே தக்பீர் ஓங்குகவே 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 சமுதாய ஒற்றுமை ஓங்குகவே நீங்குகவே 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 வாசிச மலவரி நீங்குகவே அல்லாஹ் அக்பர் எங்கள் முழக்கம் அல்லாஹ் அக்பர் எங்கள் முழக்கம் அல்லாஹ் அக்பர் எங்கள் முழக்கம் அல்லாஹ் அக்பர் எங்கள் எங்கள் இயக்கம் எங்கள் இயக்கம் எங்கள் இயக்கம் எல்லா புறம் இறைவனுக்கு எல்லா புறம் இறைவனுக்கு இறைவி வச்சி நம்மளுக்கு அவர்கிட்ட வாங்கி குடுமா எல்லாரும் நான் வாங்கிக்கலாம்.
ஒரு ஆள் மடிச்சு ஏப்பா பண்ணுங்க, ஒரு ஆள் மடிச்சு அந்த பக்கம் மேலாம் மக்கள் எல்லாம் அப்படி பின்னாடி நீங்க பிளாஸ்டிக் எதுக்கு அந்த கருப்பு பிளாஸ்டிக், அது மோசமான பிளாஸ்டிக். இது போய் டிஸ்பிளே வேற துணிப்பை வேற என்ன பண்ணுறதுக்கு மண்ணாங்கட்டி அந்த உணர்வே இல்லை நமக்கு. பிளாஸ்டிக் எதிரானவங்க உணர்வே இல்லை. இது வந்துடும் அப்படியே கொஞ்சம் அளவற்ற அல்லாஹ்வும் நிகர் இல்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பெயரை போற்றியவனாக போகிறவனாக உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த மக்கள் பேர் இயக்கம் 30 ஆண்டுகளை கடந்து 31வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நன்னாளிலே தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய இருவண்ண கொள்கை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகத்திலே ஏற்றிவிட்டு இப்போது ஏழை மக்களுக்கான நல உதவி திட்டங்களை வழங்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ஜெயலலிதா அவர்களையும், ஐபிபியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரர் மௌலவி அப்துல் காதர் மன்வி அவர்களையும், தலைமை பிரதிநிதி பொறியாளர் அப்துல் சலாம் அவர்களையும், இன்னும் அணியினுடைய மருத்துவ சேவையினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் கலீல் அவர்களையும், அதே போல எஸ்எம்ஐயினுடைய மாநிலத்தினுடைய துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் முகமது மற்றும் புலம்புரி ரியாஸ் அவர்களையும், இன்னும் வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர் மனிதநேய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் செய்யது அவர்களையும், இன்னும் மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், இன்னும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும், இன்னும் ஏனைய கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே தலைமை கழகத்தின் சார்பாக மனதார உங்களை வரவேற்கிறேன். இப்போது கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் இப்போது உங்கள் மத்தியிலே பேருரை ஆற்ற அழைப்பதற்கு அன்புடன் அழைக்கின்றேன். தலைவர் இருக்காரா? சுல்தானி சார். நிகரற்ற அன்புடையனுமாகிய
எல்லாம் வந்த ஏகவனான அல்லாஹ்வை போற்றி புகழ்வானாக. அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபி தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய மக்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்குகொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் புரிய பழக்கமாக இன்று பிரார்த்தித்து தொடங்கினார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய 31வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ஜெயினுலாப்தீன் அவர்களை, நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் அருமை சகோதரர் சிவகாசி முஸ்தபா அவர்களை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை பிரதிநிதி பொறியாளர் அப்துல் சலாம் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற மத்திய சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் தாகா நவீன் அவர்களை, வட சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ராயபுரம் அலி அவர்களை, வட சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் உடம்படி மொய்தீன் அவர்களை, மத்திய சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ரசூல் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் முகமது அவர்களை, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அருமை சகோதரர் உஸ்மான் அலி அவர்களை, அருமை சகோதரர் தமீம் அவர்களை, இப்பகுதியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட துறைமுக பகுதியினுடைய நிர்வாகிகளை, நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகஸ்ட் 25, 1995 இதே பகுதியிலே அருகில் இருக்கக்கூடிய துறைமுக நுழைவாயிலிருந்து இன்று நாம் ஏற்றியிருக்கின்ற இதே கருப்பு வெள்ளை கொடிகளை கையிலே பிடித்து கொண்டு தலைமைச் செயலகத்தை நோக்கி ஒரு பேரணி புறப்பட்டது. காலாவதியான தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அருமை சகோதரர் எஸ்.எம். பாக்கர் அவர்களை விடுதலை செய். நாகூரிலே தர்காவுக்கு வந்த மக்களை அத்துமீறல் தடியடி நடத்தி துன்புறுத்திய காவல் ஆய்வாளர் இந்திரஜித் மீது நடவடிக்கை எடு என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த பேரணி நடைபெற்றது. அதற்கு முன்பும் ஏராளமான கைதுகள் தமிழ்நாட்டிலே நடைபெற்று இருக்கின்றன. ஆனால் மக்களை திரட்டி ஒரு ஒருங்கிணைப்புடன் அந்த ஆகஸ்ட் 25, 1995 நடைபெற்ற அந்த பேரணி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு
எழுச்சி பயணத்தினுடைய மாபெரும் தொடக்கமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த பேரணியினுடைய இறுதியில தலைமைச் செயலகத்தில் அன்றைய தலைமைச் செயலாளர் ஹரிபாஸ்கர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தோம். அதுவரை தடாவிலே கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுவதில்லை என்ற ஒரு நிலையை மாற்றி இந்த பேரணி நடைபெற்ற சில மாதங்களுக்குள்ளாகவே சகோதரர் பாக்கர் அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது. அது இந்த நேரத்தில் இந்த 31வது ஆண்டில் நாம் நினைவு கூறுவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அப்படி புறப்பட்ட பயணம் ஒரு பக்கம் இழந்த உரிமைகளை மீட்பதற்காக, இன்னொரு பக்கம் இருக்கும் உரிமைகளை காப்பதற்காக என்ற பெரும் முழக்கத்துடன் தமிழ்நாட்டினுடைய தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் பறந்து விரிந்தது. அதனுடைய விளைவாக பல்வேறு நன்மைகள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கிடைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், அதுவரை இரத்த தானம் என்பது வெறுமனே ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் போன்ற மேதாவி மக்கள் வாழக்கூடிய நடத்தக்கூடிய அந்த சங்கங்களிலே மட்டுமே இருந்த இரத்த தானம் ஜனரஞ்சகப்படுத்தப்பட்டு, அதாவது மக்கள் மயப்படுத்தப்பட்டு கிராமந்தோறும் ஊர்தோறும் இளைஞர்கள், அதுவும் முஸ்லிம் இளைஞர்கள் இரத்தத்தை தானமாக வழங்குவதற்கு முன் வந்தார்கள். இதை ஏன் அழுத்தி சொல்கிறேன் என்றால், இரத்தம் தானம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றா இல்லையா என்ற ஒரு சந்தேக வினாக்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்திலே தான் இரத்த தானத்தை மக்கள் மையப்படுத்திய ஒரு மாபெரும் இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் அளித்த இரத்தத்தின் காரணமாக ஏராளமானோர் உயிர் பெற்றார்கள். காரைக்காலில் இருந்து, அதாவது இதே பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து இருவர் நம்முடைய தலைமைச் செயலகத்திற்கு வந்தார்கள். நம்முடைய இதே தலைமை நிலையத்திற்கு வந்தார்கள். வந்து மிக தயக்கமாக, நாளை ஸ்டான்லி மருத்துவமனையிலே ஒரு அறுவை சிகிச்சை நடைபெறவிருக்கின்றது, அதற்காக இரத்தம் தேவைப்படுகிறது என்று கேட்டார்கள். தாராளமாக தருகிறோம் என்று அன்றைய நம்முடைய அலுவலக செயலாளர் அவர்களிடம் சொல்லி இருக்கின்றார். ஆனால் நாங்கள் ஒன்றை சொல்கிறோம், அதை கேட்டுவிட்டு உங்கள் முடிவை சொல்லுங்கள் என்று வந்தவர்கள் சொல்ல, என்ன என்று கேட்க மிக தயக்கமாகவே அவர்கள் சொன்னார்கள், இந்த அறுவை சிகிச்சை RSS அமைப்பை சேர்ந்த ஒருவருக்கு நடக்கவிருக்கின்றது, அவருக்கு தான் இந்த இரத்தம் தேவைப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய அந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் உங்கள் முகவரியை கொடுத்து நீங்கள் இங்கே செல்லுங்கள், இரத்த தானம் வழங்குவதற்கு அங்கிருந்து வருவார்கள் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் தயங்கியபடியே வந்தோம். நாளை ஒரு RSS காரருக்கு இரத்தம் கொடுத்து விட்டோமே என்ற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் சொல்ல, நம்முடைய அலுவலக செயலாளர் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நாங்கள் அனைவருக்கும் இரத்தத்தை தருவோம் என்று சொல்லி நமது சகோதரர்களை அனுப்பி அந்த இரத்த தானம் செய்யப்பட்டது. ஒரு தகவலுக்காக ஒரு நிகழ்வை சொல்கிறேன். இதே போன்று ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இந்த 31 ஆண்டு கால தமுமுகவுடைய வரலாற்றிலே நடைபெற்று இருக்கின்றது. அதே போல இன்னொன்றையும் நான் மிக மன நிறைவோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக சொல்ல விரும்புகின்றேன். முஸ்லிம் சமுதாயத்திற்கும் முஸ்லிம் அல்லாத சமூகத்திற்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக, ஒரு இணக்கமான நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்.
அதனாலதான் கொடியங்குளத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல் இன மக்கள் தாக்கப்பட்ட போது அதற்காக குரல் கொடுத்து தொடங்கிய காலத்திலேயே ஆகஸ்ட் 16, 1995 குரலகத்துக்கு முன்னால் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திய அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அதுவரை தமிழ்நாடு அனுபவித்திராத சுனாமி என்ற ஒரு ஆழிப்பேரலை, மிகப்பெரிய ஒரு அழிவை தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரங்களிலே நடத்திய போது எல்லோரும் கடல் பொங்கிவிட்டது என்று சொல்லி பயந்த வேளையிலே கடலை நோக்கி சென்று மக்களுடைய உயிர்களை காப்பாற்றியது. சொந்த சகோதரர்கள் சகோதரிகளை சடலங்களை அப்புறப்படுத்த முடியாத கையறு நிலையில இருந்த குடும்பங்களுக்கு உதவி, அவர்களுடைய அழுகி போன சடலங்களையும் தோளில் சுமந்த தொண்டர்கள் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்பதை எண்ணி பார்க்கும் போது அந்த தியாகங்களை சேர்ந்த அத்துணை சகோதரர்களையும் நாம் இன்று இந்த தினத்திலே நினைவு கூர்ந்து அவர்களுடைய அனைத்து பணிகளுக்கும் அல்லாஹு தாலா, குறிப்பாக இங்கே நாம் மத்திய சென்னை வடக்கிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். முன்பு இந்த மாவட்டம் வட சென்னை மாவட்டம் என்று அழைக்கப்பட்டது. அந்த மாவட்டத்திலே இருந்து புளியந்தோப்பிலிருந்து இந்த இயக்கத்திலே இணைந்து அதனுடைய தொண்டரணி செயலாளராக இருந்த சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள், நம்மை விட்டு மறைந்த அந்த சகோதரர், அந்த நாகப்பட்டினம் பகுதியில அந்த சுனாமி பாதித்த பகுதியில செய்த பணிகள் அர்ப்பணிப்பு மிகுந்த, கண்களிலே கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான பணிகளாக அந்த பணிகள் இருந்தது. இப்படி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்துல நீண்ட காலமாக தமுமுகவினுடைய தொடக்கம் முதல் வைத்த கோரிக்கை முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பது. அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். 2007 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வைத்த அந்த கோரிக்கையை ஏற்று அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை அளித்தார்கள். இன்றைக்கு கூட நான் சில நேரங்களிலே ரயிலிலே பயணம் செய்யும் போது அல்லது விமான நிலையத்திலே விமானத்திற்காக காத்திருக்கும் போது அடையாளம் தெரியாத பல முஸ்லிம் சகோதர சகோதரிகள் வந்து எனக்கு சலாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பெற்று தந்த அந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடின் காரணமாக நான் இந்த அரசு பணியிலே இருக்கின்றேன் என்று எங்களை பார்த்து சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கின்றது. அதற்கெல்லாம் உழைத்த அனைத்து சகோதரர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய 1995 அதை தொடங்கிய போது நம்மோடு பயணித்த சகோதரர்கள், இதற்காக தியாகம் செய்த சகோதரர்கள், அவர்களில் சிலர் இன்று நம்மோடு பயணிக்காமல் வேறு வழியிலே இருக்கலாம். இருந்தாலும் கூட அனைத்து சகோதரர்களுக்கும், மறைந்துவிட்ட சகோதரர்களுக்கும், நம்முடைய அமைப்பிலிருந்து விலகி சென்ற சகோதரர்களுக்கும், தொடர்ந்து 31 ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும், இன்றைய சகோதர சகோதரிகளுக்கும் வல்ல இறைவன் இம்மை மறுமை நற்பெயர்களை தர வேண்டும் என்று இந்த நேரத்துல பிரார்த்தித்து நாம் கடக்க வேண்டிய பயணம் வெகு தூரமாக இருக்கின்றது. இடஒதுக்கீடை பெற்று தந்திருக்கின்றோம். அதற்கு மேலே இன்னும் அதிகமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணிகளிலே, மாநில அரசாங்கத்தினுடைய பணிகளிலே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை நிரப்புவது மட்டுமல்லாமல் மெரிட் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியின் அடிப்படையிலையும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த பதவியை நிரப்பக்கூடிய வகையில அவர்களை ஆளுமைப்படுத்துவது நமது மிக முக்கியமான லட்சியமாக இருக்கின்றது. அந்த பணியையும் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம் என்று சொல்லி இந்த தினத்தில மீண்டும் இந்த சமூகத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக, அனைத்து மக்களும் சுபிட்சமாக வாழ்வதற்காக, நம்மை தியாகம் செய்வதற்கு இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக் கொள்வோமாக என்று சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நன்றி. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வந்திருக்கக்கூடிய மாநில அமைப்பு செயலாளர் ஷேக் முகமது அலி அவர்களை வரவேற்கிறோம். அவர்களுடைய
கிழக்கு மாவட்டத்தில் இப்போது நன்றியுரை துறைமுகம் பகுதியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் பீர் முகமது அவர்கள் இப்போது நன்றியுரையாளர். மாநில மாவட்ட இப்போது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. மற்றும் ஏற்கனவே அதற்கான டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டோக்கனை கொடுத்து உங்களுக்கான பொருட்களை வாங்கி கேட்டுக்கொள்கிறோம். அப்படிங்க அங்க வந்து எடுங்க. கேமரா அந்த பக்கம் வந்துருங்க. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஓகே டைம் சரி 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 பாத்து அதை எடுத்து விடுங்க. சரி சரி வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. தோசைங்க பிடிங்க அதை பிடிங்க. வாங்க